ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்ஸ். இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ சொல்ல போனோம்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு 100 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 100 டேஸில் படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்டும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். ஸோ இந்த 100 டேஸை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு படிக்கிறீங்க, ஸோ நீங்கள் அந்த 100 டேஸில் எவ்வளோ நேரத்தை ஒதுக்கி படிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் வந்து பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணுறத விட ஸோ நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ தொர்னா அகாடமியில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் 15 டேஸ் பிளான் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஃபஸ்ட்டு வீக்கான ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட அதாவது இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் படிக்கலை, இனிமேல் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இவங்களுடைய இந்த 15 டேஸ் பிளானை வந்து நல்லாவே யூஸ் பண்ணி படித்து குரூப் 4 எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 15 டேஸில் வந்து என்னென்ன படிக்கணும், ஆல்ரெடி அவங்க ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி பார்க்கலன்னா நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ என்னென்ன படிக்கணும், டெஸ்ட்டு எப்படி நடக்கும், ஸோ அவங்க வந்து ஷெட்யூல் 1க்கான அதாவது வீக் 1க்கான ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம என்னென்ன லெசன் படிச்சுக்கிட்டு இருக்கணும், ஸோ அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து அவங்க ஷெட்யூல் வீக் 1க்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம அந்த கிடைக்கக்கூடிய டைமில் வந்து ஒரு சில லெசன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இனிமேலாவது படிக்கணும், அதாவது ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும். டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த 100 டேஸை வந்து நல்லா யூஸ் பண்ணி படிச்சிங்கனாலே கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கள், இனிமேலாவது இது வரைக்கும் படிக்கலைன்னாலும் இனிமேலாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தொர்னா அகாடமியில் 15 டேஸ் பிளான் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ நிறைய பேர் அவங்களுடைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்காதவங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ வீக்லி வந்து எப்படி டெஸ்ட்டும் நடக்கும், டெஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவங்க 15 டேஸில் டோட்டலாக வந்து ஒரு 7 வீக்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 7 வீக்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ வீக்லி ஃப்ரைடே தான் வந்து டெஸ்ட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா 100 கொஷின் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரைடே வந்து டெஸ்ட்டும் இருக்கும். வீக்லி உங்களுக்கு ஷெட்யூலும் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ வீக்லி டெஸ்ட்டு டாபிக்ஸ், அதாவது நீங்கள் ஒரு வீக் வந்து என்னென்னலாம் படிக்கணும், தமிழ், ஜிகே ப்ளஸ் மேக்ஸில் எல்லாம் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ தமிழ் ஃபஸ்ட் வந்து புக் வைஸ் வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ புக் வைஸில் சிலபஸில் கவர் ஆகக்கூடியது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சிலபஸில் கவர் ஆகக்கூடிய அந்த டாபிக்ஸை படிக்கணும். அதுக்கப்புறம் தமிழ் இலக்கணம், சிலபஸில் வந்து இலக்கண டாபிக் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து தனியாக வந்து அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருக்குறள் அதிகாரம் வந்து படிக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் இது 3மே வந்து படிப்போம். 3மே வந்து அவங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுவாங்க அவங்களுடைய ஷெட்யூலில். ஜிகேயில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னா எக்கனாமிக் பாலிட்டி யூனிட் 6. ஸோ இதுதான் வந்து ஜிகே லெசன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இதில் தான் வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்போம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் எக்கனாமிக் பாலிட்டி யூனிட் 6 தான் வந்து முதல்ல அவங்க கவர் பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிக்ஸ் ஜிகே டாபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க தனியாகவே ஒரு சீரீஸ் வந்து வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க தொர்னா அகாடமிலேயே. ஸோ அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸில் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் வந்து கிளாஸஸ் இருக்கும், டெஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சேனல்லே பார்த்திங்கன்னா 500 சம்ஸ் இருக்கு இல்லையா? 500 சம் சீரீஸில் ஒரு வீக் வந்து நீங்கள் ஒரு 5 வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு வீடியோவில் 5 கொஷின்ஸ் வந்து நடத்தியிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ நீங்கள் டோட்டலாக ஒரு வீக் வந்து 5 வீடியோ வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் இன்னும் கொஸ்டின் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வீக் ஃபுல்லாக நீங்கள் இவ்வளோ தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இவங்களுடைய ஷெட்யூல் பற்றி ஃபாலோ பண்ணி படித்தா கூட நம்ம வந்து எக்ஸாமுக்குள்ளே சிலபஸை வந்து ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சிலபஸ் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் படிக்காத ஸ்டூடெண்ட், ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இது வரைக்கும் படிக்காதவங்க இப்போ தான் படிக்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கவங்களும் இந்த ஷெட்யூலை வந்து
வந்து ஃபாலோ பண்ணி படிக்கலாம். ஸோ இவங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் வீக், அதாவது இன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டடி பிளான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். 11:30 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஷெட்யூல், அதாவது ஸ்டடி பிளான், ஃபர்ஸ்ட் வீக்குங்கான ஸ்டடி பிளான் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும். கம்மிங் ஃப்ரைடே வந்து டெஸ்ட் வச்சுருவாங்க. ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட்டை வந்து வச்சுருவாங்க. ஸோ அது ப்ராசஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி நம்மளுடைய இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஸோ நம்மளுடைய வீடியோவில் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இவங்களுடைய இந்த 15 டேஸ் பிளானை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, ஸோ படிக்க போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி படிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் தரேன். ஓகேங்களா, ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வீக்குக்கான பிளான் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிளான்க்கான என்னுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் எனக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அந்த வீக்குக்கு தேவையானது மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ அந்த வீக்குக்காக தேவையான லெசன்ஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து நான் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ அப்பப்போ இவங்க ஷேர் பண்ணுற மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 15 டேஸ் பிளானை வந்து ஃபாலோ பண்ணி படிக்க போகிறோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோரும் வந்து ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி படிக்கலாம். ஸோ இவங்களுடைய இந்த வீக் 1 ஸ்டடி பிளான் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 6th நியூ புக் வந்து ஆட் பண்ணுவாங்க இந்த வீக் 1 ஷெட்யூல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 6th புக்கை வந்து எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த வீக் 1க்கான அந்த 6th நியூ புக்கை வந்து படிக்கலாம். மேக்ஸில் பார்த்திங்கன்னா 5 வீடியோஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மேக்ஸ் வீடியோஸை வந்து பார்க்கலாம். கிடைக்கக்கூடிய டைமில் வந்து படிங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து அவங்க இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணோன்னே 15 டேஸ் பிளான்க்கான வீடியோஸ் ரிலீஸ் பண்ணோன்னே நான் 6th புக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ மேக்ஸ் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக முடிச்சிடுவேன். ஸோ அதனால் வந்து நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அவங்க ஷெட்யூல் வந்து கொடுக்குற வரைக்கும் டைம் இருக்கிற டைமில் என்ன பண்ணுங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அவங்க வீக் 1 ஷெட்யூல் கொடுத்தோன்னே நான் மெட்டீரியல்ஸ் வந்து ஒன்று ஒன்றா அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து படிக்கலாம். அதாவது புக் இல்லாதவங்க அந்த பிடிஎஃப் பார்த்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த வீடியோவுக்கான நோக்கம். ஸோ நீங்கள் இந்த 15 டேஸ் பிளானை வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் அவங்க டெலகிராமில் சென்ட் பண்ணுற மெட்டீரியல்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி அவங்களுடைய வீடியோஸும் பார்த்திங்கன்னா அந்த வீக் 1க்கான தேவையான வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படித்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி டெஸ்ட்டு வந்து ஃப்ரைடே இருக்கும். எல்லோரும் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டு கொஸ்டின் அண்ட் கொஸ்டின் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இன்னும் டீட்டெயில் புரிஞ்சிடும். நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இது புரியலை எப்படி என்னன்னு தெரியலைன்னா அவங்களுடைய ஷெட்யூலை இன்றைக்கி வீக் 1 ஷெட்யூலை பாருங்கள். ஸோ அதை பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அவங்களுடைய அந்த 15 டேஸ் பிளானுக்கான வீடியோவை வந்து பார்த்துருங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இந்த 15 டேஸ் பிளானை வந்து நான் படிக்க போகிறேன், ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கிடைக்கக்கூடிய நேரத்தில் தமிழையும் மேக்ஸையும் பார்த்துருங்க. நமக்கு தான் டைம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ மற்ற சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க ஷெட்யூல் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ உடனே வந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. அட்லீஸ்ட் அவங்க நீங்கள் தமிழ் கூட அவங்க ஷெட்யூல் கொடுத்தோட்டி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு படிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸை பாருங்கள். கண்டிப்பாக மேக்ஸ் வந்து ஒரு வீக் 5 வீடியோஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க நடத்தி போட்டுட்டாங்க, கிளாஸ் எடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸையாவது அட்லீஸ்ட் அந்த ஒரு வீக்கு தேவையான 5 வீடியோஸையாவது பாருங்கள். நமக்கு டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறப்ப நம்ம வந்து ஜிகே லெசன்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் டாபிக் வைஸ் லெசன்ஸில் வந்து நம்ம கவனம் செலுத்தலாம். ஓகேங்களா, ஸோ அதனால தான் சொல்கிறேன், கிடைக்கக்கூடிய டைமில் நீங்கள் வந்து இந்த வீடியோஸ், அதாவது மேக்ஸ் வீடியோஸை வந்து பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணியிருக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.